மகளிர் உரிமை தொகை இந்த டைம்ல மொத்தமா 5000 ரூபாய் இன்னைக்கு காலையில எல்லா மகளிரோட அக்கௌண்ட்டுக்கும் போச்சு. அப்படி இல்ல எல்லா மகளிருக்கும் போல 1,35 லட்சம் மகளிருக்கு மட்டும் இந்த 5000 ரூபாய் போயிருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாய சிறப்பு மகளிர் உரிமை தொகையா 1,31 லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க இந்த ஸ்கீமை தடுத்துருவாங்களாம். அது எப்படி தடுக்க முடியும்? 2 வருட காலமாக கொடுத்துட்டு இருக்காரு இவரு இத. இந்த 2 வருட காலமா கொடுத்துட்டு இருக்கிற இந்த பணத்தை எப்படி தடுக்க முடியுது? டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. ஸோ நீங்க இப்படி கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கிப்பீங்க எப்படின்னு கேக்குறீங்களா? ஆல்ரெடி பால் விலை உயர்ந்து போயிருக்கு, இபி சார்ஜ் ஏறி போயிருக்கு, சொத்து வரி உயர்த்தி வச்சிருக்கீங்க, அத்தியாவசிய பொருட்களை உயர்த்தி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பல கட்டத்துல வரியை உயர்த்தி இந்த தமிழக மக்களுக்கு கடும் சுமையை ஏற்படுத்தி இருக்கீங்க. இவர் இவ்வளவு நாள் இதை கொடுக்காம எலெக்ஷனுக்காக கொடுக்குறாருன்னு இது கூடவா எங்களுக்கு தெரியாது? நீங்க தான் பலமான கூட்டணியாச்சு, பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கீங்களே, எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? உங்களோட பயம் அதுதான் இன்னைக்கு இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்த 3000 ரூபாய். வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே, இன்னைக்கான ஒரு ரொம்ப ஹாட் டாபிக்கை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்வர் ஆகிய திரு ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகையா 5000 கொடுத்திருக்காரு. அதை பத்தின கேள்விகளை தான் நம்ம ஹரிகிருஷ்ணன் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர். வாங்க சார் கிட்ட கேள்விகளை கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு சேர்த்து 3000 கோடைக்கால சிறப்பு தொகுப்பா 2000 இப்போ மொத்தமா 5000 மகளிர் உரிமை தொகைக்கு கொடுத்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? மகளிர் உரிமை தொகை இந்த டைம்ல மொத்தமா 5000 ரூபாய் இன்னைக்கு காலையில எல்லா மகளிரோட அக்கௌண்ட்டுக்கும் போச்சு. அப்படி இல்ல எல்லா மகளிருக்கும் போல 1,35 லட்சம் மகளிருக்கு மட்டும் இந்த 5000 ரூபாய் போயிருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாய சிறப்பு மகளிர் உரிமை தொகையா 1,31 லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். இதுல என்ன இது எல்லாருக்கும் தெரியும், நான் மட்டும் சொல்லணும்னு இல்லை, எல்லா எதிர்கட்சிகளும் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சாங்க, பேசிட்டாங்க. ஸோ இது தேர்தலுக்கான கவர்ச்சி திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த திட்டத்தை அவர் இந்த பணத்தை கொடுத்திருக்காரு. அது எந்த விதத்திலையும் பிரச்சனை இல்லைன்னா, இது பாத்தீங்கன்னா சகோதரிகளுக்கு, நம்ம அம்மா, தங்கச்சி, இவங்க எல்லாருக்கும் தான் இதெல்லாம் போயிருக்கும். நிச்சயமா இதெல்லாம் இதுல வருத்தப்படக்கூடிய விஷயம் ஒண்ணும் இல்லை. ஆனா இவர்கள் எவ்வளவு அழகா தமிழக மக்களை முட்டாளாக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு தான் இந்த இடத்துல மட்டும் நம்ம சொல்லணும். 5000 ரூபாய் இன்னைக்கு இவர் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பிப்ரவரி மாதம், மார்ச், ஏப்ரல் ஒவ்வொரு மாதத்துக்கும் 1000 ரூபாய் வீதம் 3000 ரூபாய் வருது. இதுல இருந்து 2000 ரூபாய் கோடை காலத்துக்கு சேர்த்து ஒரு 2000 ரூபாயும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிப்ரவரி மாசம் மட்டும் இல்லாம அடுத்த 2 மாசம், அதாவது மார்ச், ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும் கூடுதலா கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாய சிறப்பு மகளிர் உரிமை தொகையா 1,31 லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, கோடை காலத்துல இந்த 4 வருஷமா கோடை காலம் வரலையா? வெறும் குளிர்காலம் மட்டும்தான் இருந்ததா? அப்போ இந்த கோடை காலத்துக்கு அவர் எதுவும் சேர்த்து கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? என்னோட கேள்வி ஒண்ணு. 2வது, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க இந்த ஸ்கீமை தடுத்துருவாங்களாம். டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. அது எப்படி தடுக்க முடியும்? 2 வருட காலமாக கொடுத்துட்டு இருக்காரு இவரு இத. இந்த 2 வருட காலமா கொடுத்துட்டு இருக்கிற இந்த பணத்தை எப்படி தடுக்க முடியும்? இது மாதம் மாதம் கொடுக்குற ஒரு பணம். இது தடுக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எலெக்ஷன் கமிஷனோ யாரும் இதை தடை போறது இல்லை. இவர் சும்மா வாதத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா, இது கொடுத்தாங்கன்னு சொல்றதுக்காக. அதுக்காக இவர் தனக்கே உரிய பாணியில ரொம்ப அழகா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து காலையில ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. சோ நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம் தமிழக மக்கள் சார்பா, நான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிட்ட நாங்க
என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க முதல்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. அதுல ஒரு வாக்குறுதி என்னன்னா, மகளிர் உரிமை தொகை அனைத்து பெண்மணிகளுக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா 27 மாதங்கள் கழித்து நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்க. அதுவும் என்ன எதுக்கு அப்படின்னா, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி 1,13 லட்சம் பெண்களுக்கு இந்த உரிமை தொகையை நீங்க கொடுத்தீங்க. அப்போ நீங்க முதல் சொன்ன வார்த்தை என்னன்னா, அனைத்து மகளிருக்கும் கொடுப்பன்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு நீங்க தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு சொல்லி 1,13 லட்சம் பேருக்கு கொடுத்தீங்க. பிற்காலத்துல கடந்த நவம்பர்ல இருந்து மீண்டும் ஒரு 20 லட்சம் பேர் சேர்த்துக்கிட்டு 1,36 லட்சம் பெண்மணிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ இதுல இப்போ அனைத்து பெண்களுக்கும் நீங்க இந்த பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமா சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். மேலும் இந்த 1,36 லட்சம் பெண்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த பணத்தை நீங்க நிதி நிலைமையை பத்தி கவலைப்படாம எடுத்து கொடுத்துட்டீங்க. சோ எலெக்ஷனுக்காக பெண்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. நிச்சயமா சொல்றேன், தமிழக பெண்கள், தமிழக மக்கள் ரொம்ப விவரமானவங்க. சோ நீங்க இப்படி கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கிப்பீங்க எப்படின்னு கேக்குறீங்களா? ஆல்ரெடி பால் விலை உயர்ந்து போயிருக்கு, இபி சார்ஜ் ஏறி போயிருக்கு, சொத்து வரி உயர்த்தி வச்சிருக்கீங்க, அத்தியாவசிய பொருட்களை உயர்த்தி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி பல கட்டத்துல வரியை உயர்த்தி இந்த தமிழக மக்களுக்கு கடும் சுமையை ஏற்படுத்தி இருக்கீங்க. ஐயா நீங்க மறக்க வேண்டாம், இப்போ இந்த 2024-25 காலகட்டத்துல நீங்க உலக வங்கி கிட்ட வாங்கின கடன் சுமார் 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இந்த தமிழக மக்கள் தலையில தான் இந்த கடனை நீங்க வச்சிருக்கீங்க. இப்போ இந்த கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கோம் மாசம். சோ அந்த வட்டி எவ்வளவுன்றதுன்னு பாத்தீங்கன்னா பலாயிரம் கோடியை நம்ம கட்டிட்டு இருக்கோம். சோ இது மாதிரி கடன் வாங்கி கடன் சுமையை ஏத்திட்டு பல திட்டங்களை அறிவிக்கிறன்ற பேர்ல வெறும் பேப்பர் அளவுல தான் உங்களோட திட்டங்கள்லாம் இருக்கு, செயல் வடிவில எதுவுமே கிடையாது. சோ இந்த திட்டத்தை இந்த பணத்தை இப்ப ஏன் இந்த காலையில இப்படி போட்டாரு, இவ்வளவு வேகமா இந்த செயல் நடந்தது அப்படின்னா இவருக்கு பயம் வந்து விட்டது. ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வழியில பாத்தீங்கன்னா 10 வாக்குறுதிகளை 2 தவணையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ இன்னைக்கு அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்டிஏ கூட்டணி ஏறுமுகமா இருக்கு, அதனால இப்போ நம்ம டவுனா இருக்க மாதிரி ஒரு டவுன்ஃபால் தெரியுது. ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்குள்ள பிரச்சனை, காங்கிரஸ் கூட இவங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் ஒரு டவுன்ஃபாலா காட்டிட்டு இருக்கு. அப்போ இந்த நேரத்துல ஒரு அறிவிப்பு வெளியிடணும் அப்படின்றதுக்காகவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு லம்சமா பெண்களை கவர் பண்ற மாதிரி ஒரு தொகையை கொடுத்தா நம்ம ஓட்டு சதவீதத்தை உயர்த்தி பிடிச்சுக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் ஐயா அவர்கள் நினைக்கிறாங்க. சோ அவரோட திட்டம் பலிக்குமா பலிக்காதா என்பது எங்களுடைய தமிழக மக்கள் முடிவு செய்வார்கள், பொறுத்திருந்து பார்க்கலாம். சார் அதே போல திரு ஸ்டாலின் அவர்கள் 2026 வாக்குறுதியில முதல் வாக்குறுதியா உரிமை தொகை 2000 உயர்வு செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதேதான் சொல்லியிருந்தாரு. இது காப்பி செய்யற மாதிரி இருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? சிம்பிள், நான் தான் சொன்னேன் இல்லையா, முதல்ல கேள்வியிலேயே நான் அதுக்கு உண்டான பதில சொல்லியிருக்கேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டு வண்ணமாக இருக்காரு வருகின்ற தேர்தலுக்காக. இதை இவர் பார்த்து பயந்து போய் தான் காப்பி அடிக்கிறாரு. காப்பி அடிச்சு அதே 2000 ரூபாவை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஏன் இவ்வளவு நாள் ஆட்சி செய்தாரு, கொடுக்க வேண்டியது தானே. இவர் எல்லாமே வாயை திறந்தா பொய் மட்டும் தான் பேசுவாரு. அதாவது ஒரு மாயை கிரியேட் பண்றது, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றது, உருப்படியா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவிப்பாரு, பேப்பர் அளவுலயே இருக்கும், அது செயல்பாட்டுக்கே வராது. அதே போலதான் இவரு பாத்தீங்கன்னா இப்போ பீகார்ல நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் பாத்தீங்கன்னா திரு நிதிஷ்குமார் அவர்கள் பீகார் முதலமைச்சர் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு அறிவிச்சுட்டு அந்த பணத்தை கொடுத்தாரு. சோ அதே போல எதிர்கட்சியான தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத் யாதவ் மகன், அவரு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னோடனே நான் 30,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரு. சோ அது எந்த விதத்திலையும் எடுபடாம போயிடுச்சு. காரணம் என்னன்னா, முதல்ல யார் சொல்றாங்களோ அதுதான் மக்கள் மனதில் ரீச்சஸ் அதிகமா இருக்கும். அதனால இவர் இப்போ 2000 ரூபாய் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமையில் இருக்க என்டிஏ கூட்டணி அறிவித்த அந்த 2000 ரூபாய் மகளிர் குலவிளக்கு திட்டம் அதுதான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரீச் ஆயிருக்கு. அதனால இவர் சொன்னாலும் அது பெரிய அளவுல ஈடுபடாது. சார் பீகார்ல திரு நிதிஷ்குமார் யாதவ் 10,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல 5,000 கொடுத்திருக்காங்க. அதே போல இப்ப நம்ம திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் 5,000 கொடுத்திருக்காரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இது காப்பி அடிக்கிறாங்களா? இது என்ன செயல்? நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. கண்டிப்பா
பாத்தீங்கன்னா இது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செய்யறது தான். ஸோ இதே வந்து நிதிஷ்குமார் அவர்கள் வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு அறிவிச்சு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் அண்டு இவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மீடியா, மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மொத்தம் சப்போர்ட் தான் பண்ணுது. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மீடியாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நேரத்துல இது இப்படி கொடுக்குறாங்க, இது கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. இது அதே திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இதை பண்றாரு. இது யாராவது இதை பத்தி சாங்களா கேட்டா யாருமே ஒரு கேள்வி கூட எழுப்ப மாட்டாங்க. ஈவன் அவங்க கூட்டணியில் இருக்காங்க இல்லையா, இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை எப்பவுமே பேச மாட்டாங்க, மௌனம் மட்டும் தான் காப்பாங்க. இப்பயும் அதே தான் வந்து செய்யறாங்க, யாருமே கேள்விகள் கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம வந்து இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலத்தில் உள்ள மக்களை பார்க்கும்போது நமது தமிழக மக்கள் வந்து ரொம்ப புத்திசாலியானவங்க. இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் இவங்க செய்யற செயல்கள் எல்லாம் தெரியாம இல்ல, ஒரு சாதாரண, அதாவது வெளி உலகம் பெருசா தெரியாம டிஜிட்டல் வேர்ல்ட தெரியாத ஒரு வயதான பெண்மணிய நான் வந்து இந்த மதுரை பக்கம் திருநெல்வேலி பக்கம் வந்து டிராவல் பண்ணும்போது கேட்பேன். அப்போ எனக்கு அவங்க கிட்ட கலந்துரையாடும் போது கிடைச்ச சில தகவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லேப்டாப் இப்ப கொடுத்தாரு போன மாசம், சரிங்களா? அந்த லேப்டாப் கடந்த 4.5 வருஷமா கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம இப்ப கொடுத்தாரு. அப்போ அந்த பெண்மணி சொல்லுது, இதுக்கு முன்னாடி அம்மா அரசாங்கத்துல வந்து லேப்டாப் கொடுத்தாங்க, என் பொண்ணு படிச்சு வந்தா, இன்னைக்கு அந்த லேப்டாப்பை வச்சுதான் என் பையன் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கிறான். இவர் இவ்வளவு நாள் இதை கொடுக்காம எலெக்ஷனுக்காக கொடுக்குறாருன்னு இது கூடவா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாங்க. சோ எதுக்காக இதை சொல்றேன்னா, நாம தமிழக மக்கள், குறிப்பா தமிழக பெண்மணிகள் வந்து முட்டாள்கள் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. முட்டாள்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க வாங்கி வச்சுப்போம், நாங்க முடிவு எடுப்போம் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு. அதனால திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, தமிழக முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தான் சொல்றோம், நீங்க நினைக்காதீங்க இந்த 5,000 ரூபாய் கொடுத்து மக்களை கவர் பண்ணலான்னு. அதோட இந்த கடந்த 1.5 மாசத்துல பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒரு 3,000 ரூபாய் கொடுத்தாரு, இப்போ ஒரு 5,000 ரூபாய். இவரும் ஆல்மோஸ்ட் இந்த 1.5 மாசத்துல 8,000 ரூபாய் கொடுத்துட்டு கவர் பண்ணிடலாம், ஓட்டு சதவீதத்தை பெருக்கிடலாம்னு நினைக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் மார்த்தட்டி சொல்லுவேன் 210 தொகுதியில நாங்க தான் ஜெயிப்புன்னு சொன்ன தமிழக முதல்வர் ஐயா அவர்களே, இன்னைக்கு பயந்து போய் தான் இந்த சலுகை எல்லாம் நீங்க அறிவிச்சிருக்கீங்க. நீங்க தான் பலமான கூட்டணியாச்சு, பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கீங்களே, எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? உங்களோட பயம் அதுதான் இன்னைக்கு கொடுத்த இந்த 5,000 ரூபாய், பொங்கலுக்கு கொடுத்த 3,000 ரூபாய். கடந்த 3 வருஷமா கொடுக்காத பொங்கல் நிதிய பரிசு தொகைய இந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஏன் கொடுத்தீங்க? உங்களுக்கு தேர்தல் என்ன, எங்களுடைய தமிழக மக்கள் எல்லாம் இழிச்ச வாயன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கவலையே படாதீங்க, நிச்சயமா உங்களுக்கு எங்க தமிழக பெண்மணிகள், தமிழக மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. சார், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற சகோதரிகளுக்கு முத்துவேல் கருணாநிதியின் வாக்குறுதி அப்படின்ற மாதிரி 2,000 தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களுடைய உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இவர் பேச்சு வந்து தண்ணியில தான் எழுதணும். ஏன் அப்படின்னு கேட்டா, இதே முத்துவேல் கருணாநிதியின் மகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் 505 வாக்குறுதியை 2021 சட்டசபை தேர்தலில் கொடுத்தாரு. அதுல எவ்வளவு நிறைவேற்றினாருன்னு கேட்டீங்கன்னா 65% கூட கிடையாது. 65 வாக்குறுதிகள் மட்டும் தான் நிறைவேற்றி இருக்காரு 505ல. மீதி என்ன எங்க போச்சு? அப்பயே இதே முத்துவேல் கருணாநிதினு சொல்லி தானே அவர் வந்து மகனான மு.க. ஸ்டாலின் சொல்லி தானே வாக்குறுதி கொடுத்தாரு, நிறைவேற்றினாரா? அது போக நான் வந்து மகளிர் உரிமை தொகை அனைத்து பெண்மணிகளுக்கும் தருவேன்னு சொன்னாரு. ஆனா வந்த பிறகு என்ன சொல்றாரு, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் கொடுப்பேன், 1,13,00,000 பேருக்கு தான் கொடுத்தாரு. அப்போ எங்க போச்சு? சரி அதை விடுங்க, திருப்பி நான் வந்தவனே கொடுக்குறேன்னாரு. 27 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாரு. அது சொன்ன வாக்க நிறைவேற்றினாரா? அப்ப 27 மாசத்தோட 1,000 ரூபாய் என்னாச்சு? 27,000 ரூபாய். அந்த 27,000 ரூபாய் இப்ப கொடுக்க வேண்டியது 5,000 ரூபாய் தானே கொடுத்திருக்காரு. அது எங்க போச்சு? சோ திருப்பி வந்து என்ன பண்றாரு, ஒரு 20 லட்சம் பேருக்கு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மேல ஒரு 20 லட்சம் பேருக்கு தான் கொடுத்திருக்காரு. அப்ப தமிழ்நாட்டுல மொத்தமே 1,37,00,000 பெண்மணிகள் மட்டும்தான் இருக்காங்களா? அப்போ அதை ஏன் கொடுக்கல அவரு? இப்படி வாயை திறந்தா ஒவ்வொரு விஷயத்திலையும் பொய்யை தவிர வேற எதுவுமே கிடையாது. சோ இவரோட வாக்குறுதியை தண்ணியில தான் நம்ம எழுதணும். தமிழக மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்ல, நிச்சயமா இவருக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். நன்றி சார், எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னமைக்கு. நன்றிமா.